ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நாங்க என்ன பார்க்க போற விஷயம்னா, அஷ்யூரலா எப்படி ஒரு கண்டெய்னர் ஒண்ணு கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி, கண்டெய்னர் மீன் டொக்கர் ஒண்ணு கிரியேட் பண்ணி, அதில கண்டெய்னர் இந்த விஷயங்கள் ரிலேட்டடா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்க வந்து அதுக்கு வந்து ஒரு வர்ச்சுவல் மெஷின் ஒண்ணு கிரியேட் பண்ணணும். ம் முன்ன ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. நாங்க விண்டோஸ்ல யூஸ் பண்ணி தான் வர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ணோம். பட் இந்த வீடியோல நாங்க உபுண்டுவ வச்சு எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வர்ச்சுவல் மெஷின் தேவை. ஸோ நாங்க வர்ச்சுவல் மெஷினை கிளிக் பண்ணா அது அதில வந்து இது இருக்கும். ஸோ டைரக்ட்டா உங்களுக்கு தேவையானத கிளிக் பண்ணலாம். ஸோ இங்க நான் வர்ச்சுவல் மெஷினை கிளிக் பண்ணிருக்கேன். ஸோ இதில அ 9 விஷயம் இருக்கு. ஸோ இதில வந்து நாங்க என்னென்ன விஷயம்னா ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன், அஷ்யூரா இது, ரிசோர்ஸ் குரூப், 19 கிளவுட், வர்ச்சுவல் மெஷின் வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, Docker One, Docker One விஷயம் கொடுப்போம். யூகே சவுத், அவைலபிள் zone வந்து நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், செக்யூரிட்டி டைப் வந்து ஸ்டாண்டர்ட். ஓகே, உபுண்டு 20 LTS இதுவே இருக்கட்டும். ஸோ இன்ட்டு X64 சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டாண்டர்ட் V1 இதுவே ஓகே. அண்ட் இங்கே வந்து நாங்கள் பாஸ்வேர்ட் கொடுப்போம். ஸோ இதில் நாங்கள் டாக்டர் ஒன் இதில் நான் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன். அண்ட் சாரி யூசர் பாஸ்வேர்ட் வந்து ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துருக்கேன். அதே பாஸ்வேர்டு இருக்கணும். சரி, இது இது வந்து இன்பவுண்ட் வந்து SSH22. அது நெக்ஸ்ட் டிஸ்க்கு போவோம். இந்த டிஸ்கில் வந்து டிஃபால்ட் இமேஜ் இது. இதுக்கு வந்து HTTP ஸ்டாண்டர்ட் HTTP கொடுத்துருக்கேன். அண்ட் நெட்வொர்க்கில் இது வந்து எனேபிள் பண்ணணும். அண்ட் மேனேஜ்மெண்ட் இதில் ஒரு சேஞ்சஸ் வேணும். ஸோ மானிட்டர் அண்ட் டிரெக்டாக நாங்கள் ரிவ்யூ அண்ட் கிரியேட்டை கொடுப்போம். அண்ட் கிரியேட். ஓகே கைஸ், இப்போ வந்து நாங்கள் இதில் வந்து
எல்லாம் வந்து கிரியேட் ஆகிட்டு. ஸோ நான் இதில் மொத்தம் 5 ஸ்டெப் இருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நாங்கள் உபுண்டு, அதை வந்து உபுண்டு வர்ச்சுவல் மிஷினோட கிரியேட் பண்ணுறேன். அடுத்தது வந்து இப்போ ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிட்டு, அந்த அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிட்டு. அடுத்து செகண்ட் ஸ்டெப் என்ன செய்ய போகிறோம் விஷயம்னா, புட்டியில் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். புட்டியில் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து இதில் கிரியேட் பண்ண டைம் வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ், அந்த ஐபி அட்ரஸை வச்சு புட்டியை ஓப்பன் பண்ணுவேன். ஓப்பன் பண்ணி அதில் பாஸ்வேர்ட், யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ நாங்கள் க்ரியேட் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து நான் புட்டி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வெயிட். ஓகே, இப்போ உங்களுக்கு பார்த்துக்கொள்ளையிலும் இப்போ நான் புட்டியும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கேன். அதாவது ஐபி அட்ரஸை கொடுத்து புட்டி ஓப்பன் பண்ணி இதில் லாகின் பாஸ்வேர்ட் கொடுத்து வச்சுக்கேன். சரி, இப்போ வந்து அடுத்து நாங்கள் என்ன செய்யணும் விஷயம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஓஎஸ் இருக்குது. இந்த ஓஎஸ் வந்து என்ன வெர்ஷன் தான் பார்க்கணும். ஸோ எல்எஸ்பி அண்டர்ஸ்கோர் ரிலீஸ் என்ன வெர்ஷன் வந்து நாங்கள் பார்த்துக்கொண்டேன். இது உபுண்டு 24 LTS. அண்ட் இப்போ வந்து நாங்கள் டொக்கர் வெர்ஷன் பார்க்கணும். டொக்கர் என்னென்ன வெர்ஷன் இருக்குன்னு சொல்லி. ஸோ அதுக்குரிய கொமாண்டு டொக்கர் -hyphen வெர்ஷன் இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்மளோட புட்டியில் வந்து டொக்கர் வெர்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ நாங்கள் இனித்தான் ஒவ்வொன்றா நாங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும் விஷயம்னா, ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எங்களோட ஓஎஸை நாங்கள் அப்டேட் பண்ணணும். அதே நேரம் அப்கிரேட் பண்ணணும். ஸோ சூடு பிடி கெட் அப்டேட் அப்டேட் பண்ணணும்.
அப்டேட் பண்ணதுக்கு பிறகு அடுத்தது அப்கிரேட் பண்ணணும். எஸ். ஓகே. அடுத்தது வந்து அப்கிரேட் பண்ணணும். அப்கிரேட் பண்ணணும். எஸ். அடுத்தது நாங்க வந்து அந்த இப்ப டொக்கர் வந்து நாங்க இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கு பிறகு நாங்க அத இன்ஸ்டால் பண்ணணும். ம். தென் நமக்கு அப்கிரேடும் சக்ஸஸ் ஆயிட்டு. ஸோ நாங்க இப்ப வந்து டிரெக்ட்டா சூடோ வந்து சாரி டொக்கர வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ அதுக்குரிய கமாண்ட் சூடோ apt install docker.io. எஸ். இப்ப வந்து அது இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்குது. ஸோ ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆன அப்புறம் நாங்க அதுல வெர்ஷனை செக் பண்ணி மீண்டும் ஒருக்கா பார்க்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லா டவுன்லோட் ஆயிக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சரி டவுன்லோட் இல்லை இன்ஸ்டால். ஸோ இதுக்குரிய கமாண்ட் docker permission. எஸ். எங்களுக்கு இப்போ வந்து டொக்கர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிட்டு. ஸோ இப்போ நாங்கள் வந்து என்ன செக் பண்ண போகிறோம் விஷயம்னா அடுத்து சர்வீஸ்கள் அதாவது டொக்கரோட சர்வீஸ் வந்து ரன்னிங்கில் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து என்ன கமாண்டா சூடோ சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ். எஸ். இதில் வந்து நம்ம பார்த்துக்கணும் என்ன விஷயம்னா இப்போ எஸ் ஆக்டிவ் ரன்னிங் விஷயம் இருக்குது. ஸோ இது வந்து ரன் ஆகிட்டு இருக்குங்கிறத ஒரு பொருள் சரியா. அண்ட் சரி இப்போ வந்து இதில் வந்து இருந்து வெளியே வாரன்னு சொன்னாங்க. என்ன ரன் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி பார்க்கறதுக்கு நாங்கள் ஒரு கமாண்ட் அடிச்சிருந்தேன். இப்போ அதிலே இருக்கோம். அதுலேருந்து வெளியேறதுக்கு கண்ட்ரோலோட சியை ப்ரெஸ் பண்ணி ஓகே. தென் இப்போ நாங்கள்
டொக்கர்ல கிளைண்ட் சர்வர் அதர ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு சூடோ டொக்கர் வெர்ஷன். இப்போ வந்து இதில் வந்து கிளைண்ட் இன்ஃபர்மேஷன் அதே நேரம் சர்வர் இன்ஃபர்மேஷனை நாங்கள் அதுக்குள்ளே இது வந்து இன்னும் கொமாண்ட் சூடோ டொக்கர் வெர்ஷன். அடுத்தது வந்து நாங்கள் சும்மா இதில் இருக்கிற எல்லா கொமாண்டும் பார்க்குற விஷயம்னா டாக்கர் டைப் பண்ணால் அதில் இருக்கிற எல்லா கொமாண்டையும் என்னென்ன கொமாண்ட் இருக்குன்னு சொல்லி எல்லா கொமாண்டையும் எங்களால் பார்த்துக்கொள்ள முடியும். என்னது வெயிட் நான் டைப் பண்ணிக்கேன் டாக்கர் கொமாண்டே பார்த்துக்கொள்ளேன். அதே நேரம் இப்போ இமேஜ் ரிலேட்டடாக அதில் கொமாண்டை பார்க்குறேன்னு சொன்னால் docker image hyphen hyphen இப்போ இதுல வந்து இந்த command மூலம் இமேஜ்ல எல்லா commandடையும் பார்த்துக்கொள்ளேன். ஹெல்ப் மூலம் நாங்க எல்லா commandடையும் பார்த்துக்கொள்ளேன். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக விளங்கக்கூடியதா இருக்கும். அண்ட் இப்போ வேற எதுவும் இப்போ சிஸ்டம்ல இன்ஃபர்மேஷன் பார்க்கணும் விஷயம்னா அதுக்கு வந்து sudo docker info இதன் மூலம் நாங்கள் என்ன செய்யலாம்? இப்போ சிஸ்டம்ல எல்லா இன்ஃபர்மேஷனுமே எங்களை பார்த்துக்கொள்ளலாம். பாருங்க இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் எங்களால் பார்த்துக்கொள்ளலாம். தென் அடுத்தது வந்து நாங்கள் இப்போ இதில் இருக்கிற டிஃப்ரெண்ட்டான கம்போனன்ட்கள் பார்க்கணும் சொன்னால் சூடோ டாக்கர் சிஸ்டம் டிஎஃப் இந்த கொமாண்டின் மூலம் நம்ம இருக்கிற எல்லா கம்போனன்ட்ஸையும் ஒருக்கா பார்த்துக்கொள்ள இல்லை. என்னென்ன கமாண்ட் இமேஜ் இருக்கு, அதே நேரம் கண்டெய்னர்ஸ், லோக்கல் வால்யூம்ஸ், பில்ட் கேசஸ் இந்த மாதிரி எல்லா இமேஜும் இருக்கு. ஸோ அடுத்தது வந்து நாங்கள் இந்த கொமாண்டுகளை ரிமூவ் பண்ணுற விஷயம் கம்போனன்ட்களை ரிமூவ் பண்ணுற விஷயம் சூடோ docker system இந்த கொமாண்ட் கிளிக் பண்ணுறதுனால எல்லா இதையும் வந்து டிலீட் பண்ணிடுவோம். பட் செஞ்சுக்கோங்க.